மாயமான கிறிஸ்தவர்கள். மாயமான கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் மாயமாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதனால மாயமான கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் பரிசுத்தமாய் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த உலகத்தில் பார்க்கும்போது நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று வச்சு பேசுகிறோம். முன்னே பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்கிறோம், பின்னாடி பார்த்தா சபிக்கிறோம். இன்னொன்று எப்படின்னா, இங்கே வந்தால் வேஷம் போடுறோம், நடிக்கிறோம், பைபிள் வாசிக்கிற மாதிரி, நம்ம உண்மையாக இருக்கிற மாதிரி. ஆனால் வெளியில் போனோன்னா பழைய காரியங்கள் எல்லாம் நம்ம சிந்திப்போம். இந்த மாதிரி கிறிஸ்தவர்களான நாம் என்ன பண்ண நடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு ஹிருதயங்களும் ஆராய்ந்து பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி இருக்கிறோம், கிறிஸ்தவ இந்த உலகத்தில் வந்து எப்படி வாழ்ந்தார் அப்படி நம்ம வாழ்கிறோமா, இல்லை கிறிஸ்தவர்கள் எதற்காக அவர் வந்தார், எதற்காக அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கும்போது, நம்ம பாவத்துக்காக, சாபத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மனுஷனை பாவம் செய்ததுனாலே அவர் என்ன பண்ணார், வந்து 33 வருஷம் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காட்டினார். ஆனால் எவ்வளோ பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் எல்லாம் வந்தது, உபத்திரங்களும் வந்தது. ஆனாலும் எவ்வளோ தூஷித்தார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார், எல்லாரும் நேசித்தவராக இருந்தார். ஆனாலும் சிலுவிலே போட்டார்கள். சிலுவிலே போட்டு மரித்து 3ஆவது நாள் உயிரோடு வந்து சதா காலம் உங்களோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணார், உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நம்மளுக்காக வந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார், நம்மளை நேசிக்கிறார். ஆனால் நாம் நேசிக்கிறோமா? அவர் எப்படி நேசித்தார் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணார், ஜீவனே கொடுத்து அவர் நம்மளை நேசித்தார். ஆனால் அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவருக்கு நம்ம ஜீவனே நம்ம கொடுத்து நேசிக்கிறோமா? நம்ம நினச்சி பார்க்கணும், இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம எங்கோ இருந்த நம்மளை தேவன் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார், அபிஷேகித்தார், பாஷைகள் வரங்கள் எல்லாம் கொடுத்தார், குடும்பங்கள் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தாரு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தாரு, எல்லா காரியங்கள் எல்லாம் தேவன் நம்மளுக்கு செய்தார். அவரை நம்ம நேசித்தார். மாயமான அன்பு அவர் நம்ம மேலே செலுத்தலை. அவர் பூரண அன்பு நம்ம மேலே செலுத்ததுனால தான் இந்த பூமியில வந்து அவர் நம்மளுக்காக மரித்து உயிரோட வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீயும் நானும் தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், அவர் நேசிக்கிறோமா, அவர் கீழ்ப்படுகிறோமா, அவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்ம கை கூட நடுக்கிறோமா, அது நம்ம என்ன பண்ணணும், சிந்தித்து பார்க்குறவங்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா இது ஆண்டவர் வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனையும் கேட்பார். ஏன்னா இந்த உலகத்துல எத்தனோ ஜனங்கள் இருந்தாலும் உங்களும் என்னை மட்டும் ஏன் தேடி வந்தார், எதுக்காக தெரிந்து கொண்டார், உண்மையில தேவன் யாருன்னு சொல்லி ஏன் நம்மளுக்கு மட்டும் அறிவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். எத்தனோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஏன் நம்மளை மட்டும் தேடி வந்தார், அவங்களுக்கு உண்மையாக நம்ம இருக்கிறோமா, அவங்கள முழு உருதயத்தோடு அவளை நம்ம மேலே அன்பு செலுத்தி அவர் உடம்புல இருந்த ஒவ்வொரு ரத்தத்தையும் அவர் சிந்தினார் இல்லையா? ஆனால் நீயும் நானும் அவருக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நினைச்சு பாருங்க. அவர் அளித்த அழைப்பில் உண்மையாக இருக்கிறோமா? அவர் அளித்தாரு, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணுறோன்னா, இப்போது எதுக்காக நம்ம கிறிஸ்துக்குள்ளே வரோம், சபைக்கு வரோம், ஜெபிக்கிறோன்னா எதுக்காக அப்படின்னா ஒரு பயம் நம்மளுக்கு. என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம வரலைன்னா ஏதாவது ஆண்டவரோட கோபாகினி வந்துடுமோ, இல்லை எது குடும்பத்தில் ஏதாவது நடந்துடுமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிலர் வரும் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் அப்படி மாயமான அன்பு நம்ம மேலே செலுத்தலை. ஆனால் நாம் அவர் மேலே என்ன பண்ணுறோம், மாயமான அன்பு செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அது உண்மை தானே? ஆமாம், மாயமான அன்பு. வாரத்தில் வரும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரோம், ஜெபிக்கிறோம், போகிறோம், மறுபடியும் அடுத்த வாரம் தான் நம்ம வரோம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் வீட்டில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது எனக்கு தெரியாது. ஆனாலும் மாயமான அன்பு நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை பாதத்தை நம்ம செலுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதே மாயமான அன்பு அவர் நம்ம மேலே செலுத்தியிருந்தால் நீயும் நானும் இன்னும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம், பாதாளத்தில் போயிருப்போம். ஹல்லேலூயா. செத்துருவை கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணுவோம், பாதாளத்தில் போட்டிருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ண, நம்ம உண்மையான வாழ்க்கை வாடுறதுக்காக தான், அவரை துதிக்கிறதுக்காக தான் உன்னுதயனை தேவன் தெரிந்து கொண்டார் இல்லைங்களா? அவரை துதிக்கணும். அதுக்காக தான் நம்ம பாவத்தில் இருந்தால் நம்மளை தேவனை நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி நம்மளை என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொண்டார். இன்னொரு காரியம்னா, நம்ம தாய் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடி உன்னை பேர் சொல்லி அழித்தேன்னு சொன்ன அந்த வசனத்துப்படி நம்ம தாய் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களும் என்னை தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், உண்மையில் அனுபவம் அவர் மேலே காட்டுறாமா? இல்லை. ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள், ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் யாராவது படிங்க. ரோமர் 12:9. அவர் எப்படி நம்ம செலுத்தணும், அவர் மேலே அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், மாயமற்ற
உங்கள் அன்பு உங்க அன்பு மாயமற்றதா இருப்பதாக. உங்க அன்பு எப்படி இருக்கிறதா? நம்ம அன்பு தேவன் மேல மாயமற்றதா இருக்கிறதா? சொல்லுங்க எல்லாம் எப்படி இருக்கு நம்ம அன்பு? எதுக்காக நம்ம தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நம்ம சுயநலத்துக்காக. நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு காடு வேணும், என் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சுய இதுக்காக நம்ம என்ன பண்றோம்? நம்ம தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம் தவிர முழு இருதயத்தோட முழு பலத்தோட தேவனை நீர் எப்படி எங்கள் மேல அன்பு செலுத்தினரோ அது போல உங்களை மேல நான் அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லி தேடுறவங்க கொஞ்சம் சிலர் தான். ஆனா கொஞ்சம் சிலர் எனக்கு காரியங்கள் நல்லா இருக்கணும், தேவனோட கோபாகினி எனக்கு மேலே என் குடும்பத்து மேலே வரக்கூடாதுன்ற தேடுறவங்க கொஞ்சம் சிலர், சுய நிலமாய் தேடுறவங்களை கொஞ்சம் சிலர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க பார்க்கும்போது தீமை வெறுத்து நன்மை தீமை வெறுத்துடுங்க, நன்மை பெற்றுக்கொள்ளுங்க. தீமை ஏன்னா எத்தனை நாளுக்கு நம்ம என்ன பண்ண குருடர்களாக நாம் இருக்கவே கூடாது. நமக்கு தேவன் ஒரு இது கொடுத்த ஞானம் என்றது கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், குருடர்களாக இருக்காம ஞானம் நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை நம்ம யோசிக்கிற பார்க்கணும், தியானத்தை பார்க்கணும். நான் செய்யறது கரெக்டா, தேவனுக்கு நான் உண்மையா இருக்கிறானா, என் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறானா, சபைக்கு உண்மையா இருக்கிறானா, விசுவாசிகளுக்கு உண்மையா இருக்கிறானா, விசுவாசிகள் மேல அன்பு செலுத்துறேனா, சபை மேல நான் அன்பு செலுத்துகிறேனா, எனக்கு கொடுத்த தேவனுக்கு கொடுத்த சபையே, எனக்கு கொடுத்த மனவாட்டியான இந்த சபையே மனவாளன்னு வரும்போது நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ண கணக்கு கொடுக்கணுமே. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அன்பு எப்படி இருக்கிறதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்திக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி நீங்க இருக்கும்போது என்ன பண்ற, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா தேவனோட மேன்மை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆனா அவருக்காக நம்ம என்ன ஒண்ணுமே நம்ம செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒருத்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தேவனு மேல நம்ம என்ன பண்ணணும், அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும், தேவனை நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். அதே நீங்க பார்க்கும்போது ஒன்னாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:14 என்ன சொல்றார் ஆண்டவர் பார்க்கலாமா? கலாத்தியர் 5:14 உங்களிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தை நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அல்லேலூயா. பாரு என்ன பண்றனா, உன்னு மேல நீ அன்பு கூறுகிறது போல, உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்துல நீ அன்பு கூறும். அந்த அன்பு இருக்கா நம்மளுக்கு? உண்மை சொல்லுங்க, இருக்கா? இல்ல இல்லையா? ஏன், என்ன காரணம்? அப்ப என்ன குறை இருக்கு நம்ம கிட்ட? மோசே மூலமா 10 கற்பனைகள் தேவனுக்கு கொடுத்தாரு. அந்த 10 கற்பனைலாம் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் வேண்டாம், நீங்க 2 மட்டும் கடைப்பிடிங்கன்னு சொன்னாரு. ஏன்னா அந்த 10 கற்பனைகள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அதனால நானே இந்த உலகத்துல வந்து உங்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேன், அதனால நானே அந்த கற்பனைகள் என்ன பண்ண ஒழிச்சுட்டு நீ என்ன பண்ற, உன்னிடத்துல அன்பு கூறுகிறது போல பிறரிடத்துல அன்பு கூறு அப்படின்றாரு. அந்த அன்பு நம்மளால கூற முடியுமா? நம்ம கேள்வி வருதா வராதா? யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ நீங்க உங்க குடும்பத்து மேல உங்க பிள்ளைங்கள மேல இருக்கிற அன்பு அடுத்தவங்க மேல இருக்குமா? இல்ல. சரி, அடுத்தவங்களை விட்டுடுங்க, தேவனு மேல இருக்குதா? அடுத்தவங்களை விட்டுடுங்க, தேவனு மேல உங்களுக்கு அந்த அன்பு இருக்கிறதா? ஐயோ தேவன், நான் ஏதாவது ஒரு பொய் சொன்னாலோ ஒரு பாவம் செஞ்சாலோ தேவன் என்ன பண்றாரு, வேதனைப்படுத்துறோமே, அவர் கண்ணீர் விடுறாரு, சாத்தான முன்னாடி அவர் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அந்த மாதிரி அதனால இந்த காரியங்களை நான் செய்யக்கூடாது. சபைக்கு லேட்டா போனா, வேதத்தை வாசிக்காம இருந்தா, குடும்பத்துல ஜபம் பண்ணாம இருந்தா, தேவனை நான் வேதனைப்படுத்துறேனே, சாத்தான சிரிக்க வைக்கிறேன், சாத்தான முன்னாடி என் தேவனை சிரிக்க வைக்கிறேனே அப்படின்னு உள்ள மேற்காவது இருக்கா? நினைச்சு பாருங்க, இருக்குதா? இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன குடும்பம், என்ன பிள்ளைங்களோ, என்ன சொத்து, என்ன ஆஸ்தி அப்படின்னு இருக்கிறோம் தவிர நம்ம என்ன பண்ணணும், ஐயோ தேவனை நம்ம யாரு முன்னாடி நான் வெக்கப்படுத்தக்கூடாதே, அவர் மேல அன்பு செலுத்தணுமே, அவரு செலுத்தின அன்பு உண்மையுள்ள அன்பு, நாம மாயமற்ற அன்பு அவர் மேல எப்படி செலுத்துறது, அவர் நம்ம ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி. இதெல்லாம் வரணும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்க வரணும். சரியா? அப்போ ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுத்த நினைச்சு பாருங்க. இப்போ நான் இருக்கிறேன், என் பிள்ளை ஏதாவது தவறு செஞ்சுட்டேன்னா, இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, அப்பா அம்மா என்னம்மா நீங்க எல்லாருக்கும் ஊருக்கே உபதேசம் பண்றீங்க, உங்க பிள்ளைங்களாம் இப்படி இருக்கிறாங்க, உங்க பிள்ளைங்களாம் கெட்ட வழியில போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருப்பேனா? வேதனைப்படுவேனா? மாட்டேனா?
வேதனைப்படுவேன். ஆண்டவரே என்ன பிள்ளைங்க பாருப்பா இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அடுத்தவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்களே, தேவனே என்ன பிள்ளைங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நான் கண்ணீர் விட்டு நான் ஜெபிக்கிறேனா இல்லையா? கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேனா இல்லையா? இல்லை எப்படி போனாலும் என் பிள்ளைங்களை எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு இருப்பேனா? எப்படி இருப்பேன் நான்? அதே போல தாங்க நம்ம தேவன் நம்மளை பற்றி பிசாசு போய் குறை சொல்லும்போது நம்ம தேவன் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுறாரு நம்மளாலே. இது ரொம்ப எச்சரிக்கையோட நம்ம இருக்கணும். இந்த மாதிரி நீங்க பயந்து நீங்க தேவனை துக்கப்படுத்த கூடாதென்று நீங்க பயந்து அந்த வாழும் போதே பரிசுத்தவர் ஒரு குடும்பங்களை வந்து பெரிய அற்புதங்கள் செஞ்சிடுவார். அதில் இருக்கும்போது எவ்வளவு பயம் இருந்தது. உபாச சபைக்கு வரணும்னா லேட்டாக வருவீங்களா? உபாச ஜபம் இருக்குன்னு சொன்னா நீங்க உபாசம் வராமல் இருப்பீங்களா? நான் இருக்க மாட்டேன். நீங்கள் எவ்வளோ தெரியும், எவ்வளோ தூரம் ஜபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சார்ஜ் ஆனாலும் சரி, எவ்வளோ மைல் தூரமானாலும் சரி என்ன பண்ணுவேன் நான் தெரியுமா? என்கிட்ட காசு இல்லாமல் இருந்தால் கூட கடனை வாங்கி நான் போயிடுவேன். உபாச ஜபம் யாராவது கூப்பிட்டுட்டாங்கன்னா எனக்கு முடியாமல் இருந்தால் கூட அவங்க வீட்டில் விடுதலை கிடைக்கிற வர உபாசம் இருந்தால் நான் ஜபம் பண்ணேன். அவங்க வீடுங்களில் போய் அவங்க வீடுங்களெல்லாம் ஜபம் பண்ணியிருக்கிறேன்னா ஏதோ கொடுக்கறது சாப்பிட்டுட்டு என்ன பண்ண அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கிற வர நான் என்ன பண்ணுறது இல்லை, உடலை அந்த விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. இப்போ அதே விசுவாசம் எனக்கு வேணும். இந்த தேவனு பாதத்தை நான் காத்துறேன், நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அது விசுவாசம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேணும். விழுந்துடுவோம். என்னை யாரும் கரெக்டாக அப்படி இருக்க வராங்க நான் சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணணும், விழுந்துட்டாலும் நான் மறுபடியும் என்ன பண்ணணும், எழும்பணும். தாவீது கூடாரம் விழுந்து போனது மறுபடியும் கட்டலையா? கட்டார் ஆண்டவர். அதே போல விழுந்தா நம்மளை தேவனை மறுபடியும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உபவாச ஜபங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு தெரியும், எனக்கு எல்லா வசனங்களும் தெரியும், எனக்கு தெரியாததான் அந்த அம்மா எங்க போய் சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதீங்க, அப்படி நினைக்காதீங்க. அதேதான் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பாரு. தாழ்மை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையா நீ வந்து இங்க வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து நீ ஜெபிச்சுட்டு போறியோ, அது தேவன் என்ன பண்ணாரு, இது மாசம் முழுவதும் இல்லை, இது வாரம் முழுவதும் இல்லை, இது மாசம் முழுவதும் என்ன பண்ணாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல அந்த தாழ்மை நம்மளுக்கு இருக்கணும். அதே போல யாக்கோபு 2:8 கூட அதே வசனம் சொல்லுது, என் மேல நீ அன்பு செலுத்தினது போல பிறர் மேல கூட நீ அன்பு செலுத்து. அந்த அன்பு நம்மளுக்கு இருக்கணும். அதே 1 யோவான் 3:18 நீங்க படிச்சு பாருங்க. 1 யோவான் 3:18 நீங்க படிச்சு பாருங்க. என் பிள்ளைகளே வசனத்தினாலும், பாருங்க, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாருங்க என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளே வசனத்தினாலும் மட்டும் அல்ல, ஆவினாலும் மட்டும், என்ன கிரியைகளினாலும் மட்டும், ஆவினாலையா வசனத்தினாலும் மட்டும் அல்ல, நாவினாலும் மட்டும் அல்ல, கிரியைகளினால. கிரியை இல்லாத விசுவாசம் சத்துதான். சொல்லுங்க, அந்த கிரியை இல்லாத விசுவாசம், கிரியைன்னா என்ன அப்படின்னு செய்து நம்ம செஞ்சு காட்டணும். ஐயோ எனக்கு தெரியும், வசனம் தெரியும், நான் எல்லாம் செய்றேன் அப்படின்றது நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கிரியை நீ என்ன பண்ண, கொடுக்கிறவளாக ஜெபிக்கிறவர்களாக அடுத்தவங்களுக்கு நீ என்ன பண்ணணும், சத்தியத்தை, ஆண்டவரை பற்றி சத்தியத்தை சொல்லணும், ஊழி செய்யணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும். எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இருளில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நம்ம சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேர் சபைக்கு நம்ம சேர்த்து இருக்கிறோம். ஏசு சொல்றார், கனி இல்லாத மரத்தை என்ன பண்றேன், நான் வெட்டி போடுறேன். எத்தனை கனி கொடுக்குறேன், எத்தனை கனி கொடுத்திருக்கிறேன், என்ன தேவனுக்காக நீ செஞ்சிருக்கிறேன், எத்தனை பேர் தான தர்மம் நீ செஞ்சிருக்கிறேன். நினைச்சு பாருங்க. ஏதோ பேர் கிறிஸ்தவங்களாக வந்தோ போனோம், நம்ம என்ன பண்ணோம், மாயமான வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. அப்போ அது ஆகலாம், அதில் ஆசீர்வாதம் இல்லை. இப்போ இங்கே நீ ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் அங்கே உனக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. மாயமான வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. அதே போல் தேவன் சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர் மறுமிடத்திலே அது என்ன பார்த்து அப்போ போடு, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலேயே உண்மையிலும் அன்பு கூற கடுவோம். கிரியைகள், நம்ம செய்கிற கிரியைகள். யாராவது வந்தாங்களா, தான தர்மம் செய்யணும், ஏதாவது வேணுமா வாங்கணும். இது மாதிரி கிரியைகளினால தான் நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தவான்கள் ஆக முடியும். அல்லேலூயா. அதே போல் 1 பேதுரு 1:22 பாருங்க. 1 பேதுரு 1:22. 1 பேதுரு 1:22.
ஆகையால் நீங்கள் நீங்கள் மாயமற்ற சகோதர மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் ஆவினாலே சத்தியத்தை கீழ்ப்படி உங்க ஆத்மகளை சுத்தம் உள்ளவர்களாக்கும்படியால சுத்த இருதயத்தோடு ஒருவரிலே ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருவரிலே ஒருவர் அன்பை ஊக்கமாய், அது அப்படி இப்படி இல்லை, ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருவரிலே ஒருவர் அன்பு கூறலைன்னா நம்ம கிறிஸ்தவங்களே கிடையாது. கிறிஸ்தவன் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பாவியானாலும் சரி நம்ம அன்பு கூறவங்களா இருக்கணும், அவளை நேசிக்கிறவங்களா இருக்கணும். யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டேன்னா கோவப்படுறோம், ஆனால் கொஞ்ச நாள் கோவம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் இப்படி ஒருத்தர் மேலே கோபமாக இருந்தேன் இருக்கும்போது தேவன் சொல்கிறார், அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, அவளை நேசி, அவர் நீ மன்னி அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு இருந்து அவங்க மேலே கசப்பு எனக்கு கிடையாது. அல்லேலூயா. அதனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துகிறவங்களா நாம் இருக்கணும். விபச்சார சரி பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? மகளே, உன்னை யாரும் தண்டிக்கலையா? நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன், இனிமேல் நீ என்ன பண்ணாத பாவம் சரி. 38 வருஷமா இருந்த அந்த தீவிரவாதிக்காரன் பார்த்து என்ன சொன்னார்? நீ பறைக்கை எடுத்துக்கொண்டு போ, இனிமே நீ என்ன பண்ணாத பாவம் செய்ய. அதுபோலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் பாவிகளை மன்னிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம கோவப்படுறோம், ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஐயோ அவங்க விருப்பம், அவங்க செய்கிறாங்க, ஆனால் தேவனே அவங்கள அந்த மாதிரி பாவங்களை செய்யாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம மனசில் வச்சுட்டு உள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்று பேசும்போது, ஆனால் என் மனசு ஒன்றுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியாது. அப்போ அந்த நடிக்க முடியுமா? நம்ம எத்தனை நாளுக்கு அந்த நடிக்க முடியும்? நடிக்கவே முடியாது. அதனால தேவ பிள்ளைகளான உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யார் எப்படி இருந்தாலும் சரி நேசிங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் நேசம் இருக்கட்டும். ஒரு கஷ்டம் அப்படி, ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா போங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான செய்யுங்க, சரிங்களா? அப்படி செய்யுங்க, ஆனால் ஞானத்தோட செய்யுங்க. ஞானத்தோட அந்நிய ஜனங்களை தூஷிக்கிற அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு தேவன் ஒரு ஞானத்தை கொடுத்தார், ஞானத்தோட செய்யுங்க. அடுத்தவங்களை பார்க்கும்போது கூட பார்க்கணும், இவங்க கிறிஸ்தவன், இவர் கிறிஸ்தவன், எப்படி பாரு எப்படி இருக்கிறாங்க, இவங்க பேச்சு எப்படி இருக்கு, நடிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்களை சொல்லும்படி நம்ம என்ன பண்ணணும்? ஞானத்தோட செய்யணும். ஹல்லேலூயா. அதே போல ரெண்டாவதாக மாயமற்ற பரிசுத்தம். ஒன்றாவதாக நாம் பார்த்தோம் மாயமற்ற கிறிஸ்தவர்கள். ரெண்டாவதாக நாம் பார்க்குறோம் மாயமற்ற பரிசுத்தம். 23 மத்தேயு 23 25 27 வரை படிங்க. மத்தேயு 23 25 27. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகளை கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசேயருக்கு பார்த்து இயேசு கிறிஸ்து வாயில வந்திருக்கிற வார்த்தைகள் இது. பரிசேயன் பார்த்து என்ன சொல்றாரு? மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களை நீங்க என்ன பண்ணீங்க? வெளிப்புறத்தை சுத்தமாத்துக்கு ஆக்கி கொண்டு இருக்கிறீங்க, அந்த உள்ளுப்புறத்துல எப்படி இருக்கிறது? அழுக்கு இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? சுத்தமாக்குங்க உள்ளுப்புறத்து கூட. கல்லறைக்கு அடிக்கப்பட்ட சுண்ணம்பு போல கல்லறையில் என்ன பண்ண மேலே சுண்ணம் என்ன பண்ணுறாங்க? போடுறாங்க கிரானைட்ஸை அதெல்லாம் போடுறாங்க, ஆனால் உள்ளார எப்படி இருக்கும்? அது போல் நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் அப்படி இருக்காதீங்க. பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் வேதப்பாரருக்கும் நல்ல சத்தியம் தெரியும். ஏன்னா அவர் கற்பனையில், தேவனோட கற்பனையில் வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா மாயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. எப்படின்னா மேலே மேலே கழுவுது, உள்ளாரே அவருக்கு என்ன பண்ணணும்? வெறுப்பு கசுப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் மேலே தேவனு கற்பனையில் படி நம்ம நடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால்
அதுதான் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, நீ எல்லாரும் மேலே உனக்கு சீஷர்கள் கை கழுவாமே சாப்பிட்றாங்க, உன் சீஷர்கள் உபவாசம் இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நீ குறை சொல்றியே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, நீ ஒழுங்கா இருக்கிறிய பாரு. கற்பனையில் மோசே கற்பனையிலெல்லாம் உனக்கு தெரிஞ்சு, ஆனாலும் நீ எப்படி இருக்கிற? உள்புறத்தை கழுவாமே மேலே புறத்தை மட்டும் நீ என்ன பண்ணிருக்கிற, சுத்தமாக்கி கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் என்ன கண்டிக்கிறார். அதே போல தான் தேவ புலிகளான உங்களுக்கும் எனக்கும் என்னன்னா, மேலே மேலே நம்ம வேஷம் போட்டுட்டு மேலே மேலே கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்ம இருக்காதபடி உள்ளான மனிதனை தேவனை பண்ண உயிர்ப்பிக்கணும் நம்மளை. அல்லேலூயா. உள்ளான மனிதனை உயிர்ப்பிங்க ஆண்டவர் என்ன சொல்லிதான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே என்ன பாவ கரைகள் எல்லாம் கழுவுங்க, என்னை சுத்திகரிங்கப்பா. உங்களை போல இந்த உலகத்தில் நான் வாழணும், உங்களை போல கர்த்தாவே நான் இருக்கணும். ஒருத்தர் நீ எப்படி நேசித்தீரோ அதை போல நான் நேசிக்கணும். நீர் கர்த்தாவே எப்படி இந்த உலகத்தில் பாவிகளுக்கு கர்த்தாவே அப்பா நேசித்தீரோ அது போல நானும் கூட பாவிகளுக்கு நான் நேசிக்கணும். உன் கற்பனையின்படி நான் நடக்கணும், உங்களுக்காக நான் வாழணும். மாயமான வாழ்க்கை வேண்டாம், ஏமாத்துறது வேண்டாம், மேலே கிறிஸ்துவலா நான் வாழ்றது வேண்டாம், பேர் கிறிஸ்துவலா நான் வாழ்றது வேண்டாம். உங்களுக்காக நான் வாழணும். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை உருவாக்குங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுக்கு விரோதமான காரியங்கள், உங்களுக்கு விரோதமான கர்த்தாவை நினைவுகள் ஏதாவது இருந்தாலும் என்னை விட்டு வெளிக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையில் முகத்தை பார்க்குறவங்களாக இருக்கணும், அவர் சத்தத்தை கேட்குறவங்களாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி இருந்தார், தேவ தூதர்கள் வந்து அவரை பார்த்து கொண்டு இருந்தார். நேற்று ஒரு மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தேன். நேற்று ஒரு மெசேஜ் நீங்கள் பார்க்கும்போது அவர் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஆனால் இங்கே அந்த சகோதரன் அவனு பேர் சொல்லி, இந்த மாதிரி சகோதரி, இந்த மாதிரி நீ வேதனையில் இருக்கிற, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற, உனக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, விடுதலை கொடுக்குறா. நீ செய்த பாவங்கள், நீ எத்தனை குடும்பங்களை நீ கெடுத்திருக்கிற, தேவன் எனக்கு காட்டுறாரு. நீ எத்தனோ குடும்பங்களை நீ கெடுத்திருக்கிற, ஆனா தேவனை பாதத்தை நீ மன்னிப்பு கேளு, இப்பே உனக்கு விடுதலை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணாரு, டிவியில் ஜெபித்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம என்னன்னா, நம்ம பாவங்களை இப்போ அவர் அங்கே இருக்கிறாரு, இவர் இங்கே இருக்கிறாரு, எப்படி தெரியும்? ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஒவ்வொரு ஹிருதயங்களை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம செஞ்ச பாவங்கள் அப்பாரு, அந்த மகன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, ஆனால் வியாதியோட படுத்து இருக்கிறார். டாக்டர் சொல்லிட்டாங்க, கை விட்டுட்டாங்க, இனிமேல் நீ பொழிக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கை விட்டுட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுற, இப்போ என்ன பண்ண, பெட்டில் தான் இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு. ஆனால் இங்கே ஊழிக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவர் என்ன பண்ண, அங்கிருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் சொல்றாரு, நீ செஞ்ச பாவங்கள், வாலிப வயசுல செஞ்ச பாவங்கள், உங்க பாவங்கள் தேவன் இப்போ மன்னிக்கிறார். நீ அறிக்கை செய், உனக்கு வியாதி இப்பொழுது சுகமாகும், நீ வந்து இங்கே சாட்சி சொல்லுவே சொல்லி ஒரு ஊழிக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுபோல் அன்பானவர்களே, நம்ம என்ன பண்ணுறோம், மகத்தை பார்க்குறோம், தேவன் நம்ம ஹிருதயத்தை பார்க்குறவராக இருக்கிறாரு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பாவங்களை செய்துட்டோம், ஆனாலும் தேவன் என்ன நம்ம பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன, இந்த உலகத்தில் கிறிஸ்துவன் வேஷம் போடாமல், மாயமான வேஷம் போடாமல் நம்ம கிறிஸ்துவுக்காக உண்மையாக நீங்கள் வாழும்போது உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் சொல்றாரு இல்லையா, உன் ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை செபிக்கிறவன் நான் செபிக்கிறேன், உன் சந்ததி இந்த பூமியில எப்படி இருக்கும், வானத்தை நட்சத்திரங்கள் போல, கடற்கரை மண்ணு போல உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி அப்ரஹாமு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பாருங்க. அப்ரஹாம் மரித்துட்டாரு, மண்ணாயிட்டாரு. ஆனாலும் எகிப்து தேசத்துல இருந்தா 400 வருஷம் கஷ்டப்படுற அந்த புள்ளிங்களை என்ன பண்றாரு, நினைத்தார். அவ கூக்குரல் நினைத்தார், அவ கண்ணு என்ன பண்றாரு, அவரு அழுவுறாரு எகிப்து தேசத்துல. அதெல்லாம் அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு யாரும் தெரிந்து கொண்டார், மோசேன் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களை விடுவித்தார். ராத்திரி அக்னி ஸ்தம்பமாக, பகலும் மேகஸ்தம்பமாக இருந்து வனாந்தரத்தை என்ன பண்ணார், செங்கல் 2 பழகி வனாந்தரத்துல கொண்டு வந்து நடத்தினார். அந்த காலத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு கூடாரம் தான் போட்டாரு, வீடெல்லாம் இல்லை, அது மாதிரி செங்கல் கிங்கல் இல்லை, கூடாரம் போட்டிருந்தா. அது கூடாரம் மேலே தேவன் என்ன பண்ற, இறங்குறது ஏறுது ஜனங்களை பார்த்துருக்கிறாங்க. அந்த கூடாரத்தை சுற்றுலதான் இஸ்ராவேல் ஜனங்களை என்ன பண்றாங்களா, குடியிருப்பாங்களாம். ஆனால் அவர் ஏறுது இறங்குறது தேவன் இஸ்ராவேல் ஜனங்களை பார்த்துருக்குறாங்க. அவங்க எங்கேயாவது போனோன்னா ஆண்டவரோட சத்தம் கேட்காம, அவர் வெளிச்சம் பார்க்காம போக மாட்டார்களாம். அப்படி கீழ்ப்படிந்த இருந்த அந்த ஜனங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு அவிசுவாசம் வந்தது. கானான் தேசத்துக்கு அனுப்பும் போது 12 பேர் என்னமோ அனுப்புறாரு யோசுவா, அதில் 2 பேர் தான் விசுவாசத்தோட இருந்தாங்க.
மற்றவங்கெல்லாம் அவிசுவாசமா இருந்தாங்க. அது போலதான் நாம் அப்படி அந்த அவிசுவாசம் இல்லாதபடி உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் இவரதாவிடன்னு சொல்லி அவர் பாதத்தை நம்ம பிடிச்சு கொண்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல லூக்கா 6:45 இன்னைக்கு பாருங்க. லூக்கா 4:45 படிப்பான். 6:45. லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். 45 இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமா, இருதயத்தின் நிறைவினால் அவரவர் வாய் பேசும். ஹல்லேலூயா. அதனால இருதயத்தை நெருவு தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம இருதயத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா வெளிப்படுத்திக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஏதாவது ஒருத்தர் பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது சர்வசாதாரணம் வராது. இப்போ ஒருத்தர் மேல நான் கோபமா பேசுறேன்னா ரொம்ப நாளும் அடிச்சிட்டு இருப்பேன் நான். எப்படி பேசுறது ஆனா ஒரு நாள் என்ன ஆகுது, வந்துடுது வெளியில. அது இருதயத்தின் நினைவுனாலே தான் நம்ம வார்த்தைகள் எல்லாம் வருது. ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணோம், இருதயத்தின் நினைவுல இருக்கிறது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், விட்டுடணும். யோசேப்பு நம்ம பார்க்குறோம். யோசேப்பு ஆண்டவர் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார், தரிசனம் கொடுத்தார். ஆனா தரிசனம் பார்த்தா அவன் தகப்பனு கூட நம்பல, அவங்க அண்ணா தம்பிகளெல்லாம் நம்பல யோசேப்பே. ஆனா அவர் என்ன ஒரு வித்து போட்டாங்க, ஒரு அடிமைத்தனத்தை இருந்தார். ஆனா யோசேப்புக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, கர்த்தர் என்னோட இருக்கிறார், ஒரு நாள் என்னை கைவிட மாட்டான். இவ்வளவு பாடுகள் உபத்திரங்களை வந்தாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆனா அவர் சொல்லியிருக்கிற காரியங்கள், அவர் கொடுத்திருக்கிற தரிசனங்கள் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி யோசேப்பு என்ன பண்ணாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஆனா பார்த்திபன் மனைவி ஆசைப்படும் போது கூட அவர் சொல்றாரு, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, எல்லாத்துக்கும் அதிகாரியாக என்னை வைத்துட்டாரு. நான் என்ன ஒண்ணு மட்டும் தான் எனக்கு கொடுக்கல, மற்றதெல்லாம் எல்லாத்து மேல அதிகாரி ஆக்கிட்டாரு. ஆனாலும் நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? சரி, அப்படியே நான் பாவம் செஞ்சிட்டாலும் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? ஆனா வேற ஜனங்களா இருந்தேன்னா இதுக்கு எதுக்கு அந்த அம்மா ஒரு அதிகாரத்துல இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ண, ஒரு பாவம் செஞ்சுட்டா என்ன ஆகுது, நம்மளை விடுவிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம் நம்ம இருந்தா. ஆனா அவர் என்ன பண்ணாரு, என் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார், என் தேவனுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, முன்னாடி பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா பயந்து வாழ்ந்தார். அதனால தேவன் அவரோடு இருந்தாலே எகிப்து தேசத்துக்கே ஒரு பிரதான மந்திரியாக அவர் தேவன் வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம், இன்னைக்கு நீங்க வேதனைப்படலாம், இன்னைக்கு நீ வேதையா இருக்கலாம். ஆனா தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்து தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவர் மேலே நீ அன்பு செலுத்தும் போது கண்டிப்பா உங்களை வாளாக்காமை தலையாக்குவார், கீழாக மேலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. ஆனா இப்போதைக்கு உனக்கு கஷ்டமா இருக்கலாம், நீ நினைக்கலாம், ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளவு அவமானம், நீ நினைக்கலாம். ஆனா எல்லாமே நல்லதுக்கு தான், நடப்பதெல்லாம் நல்லதுக்கு தான். ஆனா உன்னை நேசிக்கிறார் ஆண்டவர். அதனாலேதான் உனக்கு இவ்வளவு பாடுகள் உபத்திரங்களை வருது. அதனால நீ எதுக்கு என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எல்லாம் எழுப்பி நிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்ன இருக்குது, அந்த டைம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே நன்றி சுவாமி. ஆவியானவரே, ஜீவனுள்ள தேவா